நேயர்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலயம் என்பது ஏதோ வழிபாட்டிற்குரிய இடம் என்று மட்டும் எண்ணிவிடக்கூடாது. ஆலயங்கள் சமூக பொறுப்பையும் உலக அமைதியையும் ஏற்படுத்தும் உன்னதங்கள் என்றால் கூட மிக இல்லை. அந்த வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. நாட்டிலுள்ள நகரங்கள் பலவற்றுள் சிகரம் போன்று விளங்கும் புதுவை நகர் என்னும் மடவார் வளாகத்தில் 24 திருவிளையாடல்களை செய்த சிவபெருமான் வைத்தியநாதன் என்ற திருநாமத்துடன் எழுந்தருளி காட்சியளிக்கின்றார். இந்த திருக்கோவிலையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். அருள்மிகு வைத்தியநாத திருக்கோயில் உள்ள இடம் தற்போது மடவார் வளாகம் என்னும் பெயரால் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தெற்கில் அமைந்துள்ளது. புதுவை நகர் என்று ஒரு காலத்தில் அழைக்கப்பட்ட இந்த ஊரில்தான் வைத்தியநாதனாக சிவபெருமான் 24 திருவிளையாடல்களை நிகழ்த்தி சிவலிங்க வடிவமாகி எழுந்தருளியிருக்கிறார். பாண்டி நாட்டில் உள்ள நகரங்கள் பலவற்றுள்ளும் சிகரம் போன்று விளங்கும் இந்நகரில் பெருமாள் சன்னதிக்கு வடகிழக்கே சிவன் அருளால் பாதாளத்தில் இருந்து தண்ணீர் கடல் போல் பொங்கி மேல் எழுந்து வந்ததை இறைவன் கையால் அணை வைத்து அருளியதால் ஏற்பட்ட தீர்த்தம் சிவகங்கை எனப்படுகிறது. இந்த சிவகங்கை தீர்த்தம் தவிர பிரம்ம தீர்த்தம், ஏம தீர்த்தம், அகத்திய தீர்த்தம் என தெய்வீக தீர்த்தங்கள் உள்ளன. இத்திருக்கோயில் கருவறையில் உள்ள மூர்த்தம் சுயம்புவாக தோன்றியது. வன்னி மரங்கள் அடர்ந்த சோலையில் முளைத்தெழுந்த வைத்தியநாதர் நந்தியம் பெருமானுக்கு அறிவித்தவாறு தேவதச்சனை கொண்டு திருக்கோயிலும் நடனசாலையும் திருமண மண்டபமும் அமைக்கப்பட்டதாக தெரிகிறது.
மூலவர் சன்னதிக்கு வலப்புறம் அம்மன் சன்னதி இருப்பதால் இந்த திருக்கோயில் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். 6.25 அடி உயரமுள்ள 9 கலசங்களுடன் 9 அடுக்குகள் கொண்டு 134 அடி உயரமுள்ள ராஜகோபுரத்துடன் விளங்கும் இத்திருக்கோயிலின் வடக்கு தெற்கு சுவர் 320 அடி நீளமும் கிழக்கு மேற்கு வெளிச்சுவர்கள் 225 அடி நீளமும் ஆகும். இத்திருக்கோவிலின் பிராகாரத்துள் சகல வியாதிகளையும் நிவர்த்தி செய்யும் ஜுரதேவர் அமைந்திருக்கிறார். மேலும் இத்திருக்கோவிலின் கொடிமரத்தின் கீழ் 8 அடி உயரமுள்ள ஆமைக்கல் ஒன்று அமைந்துள்ளது. இந்த ஆமைக்கல்லை வணங்கி சென்றால் கல்வி பெருகும் என்கிறார்கள். அழகிய விமானத்தோடு கூடிய கருவறையில் அருள்மிகு வைத்தியநாத சுவாமி வன்னிமரத்தடியில் தானாக முளைத்த மூர்த்தியாக விளங்குகிறார். அவருக்கு அருகிலேயே பள்ளியறை சொக்கரும் வடகிழக்கில் மனோன்மணி அம்மையும் இருக்கின்றனர். கருவறை அடுத்து அர்த்த மண்டபம், மகா மண்டபம், 6 கால்களுடன் கூடிய மணிமண்டபமும் உள்ளன. சிவன் சன்னதிக்கு தெற்கே சிவகாமி அம்மை அருள் நோக்கும் விழிகளுடன் காட்சியளிக்கிறார். சுவாமி சன்னதி, அம்பாள் சன்னதி இரண்டுக்கும் நேரெதிரே நந்தி எழுந்தருளச் செய்யப்பட்டுள்ளார். கிழக்கு சுற்றின் பெரிய நந்தியும் அதன் வடக்கில் ஏம தீர்த்தம் உள்ளது. அதன் அருகிலேயே பர்வதவர்த்தினி உடனுரை ராமநாத சுவாமி சன்னதியும் இருக்கிறது. மேற்கு சுற்றின் கன்னி மூலையில் செவிசாய்க்கும் விநாயகரும் பழைய எழுந்திருத்து பெருமானும் பெருமாட்டியும் சுரதேவரும் கலைமகளும் உள்ளனர். வடக்கு சுற்றில் துர்க்கை, சனீஸ்வரர், வள்ளி தேவயானையுடன் ஆறுமுகரும் 9 கோள்களும் அம்பலவாணன் மண்டபமும் உள்ளன. இத்திருக்கோயிலில் ஒரே கல்லில் 10 அடி உயரமுள்ள அம்பலவாணர் சிவகாமி அம்மையுடன் எழுந்தருளியிருக்கிறார். மார்கழி திருவாதிரைக்காக திருவாதிரை தைலம் சாத்தப்படுகிறது. இந்த திருக்கோயிலின் இது சிறப்பாகும். சிவாலய வழிபாடு தொடங்கும் முன்பு வைத்தியநாதரின் கொடிமரம் அருகில் வந்தால் அங்கே ஒரே கல்லில் உருவாக்கிய 8 அடி நீளமும் 3 அடி விட்டமும் உடைய ஒரு ஆமைக்கல் உள்ளது. இந்த ஆமை வடிவக் கல்லை வணங்கிச் சென்றால் கல்வி வளரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். ஏராளமான கல்வெட்டுக்கள் கிடைத்திருக்கும் இந்த திருக்கோயிலில் வன்னி மரமும்
சனீஸ்வரனும் சேர்ந்திருப்பது அற்புதமான விசேஷமாக கருதப்படுகிறது. சனி பரிகாரத்திற்கு இந்த ஆலயம் ஒரு முக்கியமான திருத்தலமாக கூறப்படுகிறது. மதுரையைச் சேர்ந்த வணிகர்கள் கேரளா சென்று மிளகு வாங்கி வரும் வழியில் உளுந்தென பொய்யுரைத்து அரசு கடமை செலுத்தாது வந்துவிட்டனர். மதுரை வந்து பார்த்தால் மிளகெல்லாம் உளுந்தாகி இருந்தது. மனம் வருந்திய வணிகர்கள் பரிகாரம் வேண்டி இந்த வைத்தியநாதரை வழிபட்டு பேறு பெற்றதாக தலவரலாறு கூறுகிறது. பெருவிளையாடல் மேயப்பிரான் 24 திருவிளையாடல் செய்ய சிவலிங்கம் ஆயுரைந்தான். ஒரு விளையாடற்கேனும் அவன் பெயர் உரைத்தோர்கள் கருவிளை பிறவி பவம் கடந்து உயர்கதியை சார்வார் என்கிறது சிவகாமி அம்மை உடனுரை வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் தலவரலாறு. இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். திருப்புகழில் எண்ணிலடங்கா பாடல்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் இயல் சிறப்பும் இசை சிறப்பும் கருத்து சிறப்பும் வாய்ந்தவை. இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாதருடைய திருப்புகழ் நச்சரவம் என்று தொடங்கும் பாடல் காஞ்சிபுரத்தில் எழுந்தருளியிருக்கும் கந்தவேளை நோக்கி சந்த கவி துதித்த பாடல். தமிழில் இது அகத்துறை எனும் அந்த வகையை சார்ந்தது என்று பார்த்து கொண்டு வருகின்றோம். பாடலை பார்த்துவிட்டு விளக்கத்தை மேலே பார்ப்போம். நச்சரவமென்று நச்சரவமென்று நச்சுமி களங்க மதியாலும் நத்தொடு முழங்கு நத்தொடு முழங்க நத்திரை வழங்கு கடலாலும் இச்சை உணர்வில் எச்சையென வந்து இச்சிறுமி நொந்து மெளியாதே எத்தனையில் எத்தனை முயங்கி இத்தனையில் அஞ்சல் என வேணும் பச்சை மயில் கொண்டு பச்சை மரமங்கை பச்சை மலையெங்கும் உரிவோனே பக்தியுடன் நின்று பக்தி செய்யும் அன்பர் பத்திரம் அணிந்த கழலோனே கச்சிவர் குறும்பை கச்சவர் விரும்பும் கச்சியில் கமழ்ந்து கதிர்வேலா கற்பக வனங்குள் கற்பக வீசும்பர் கைத்தளை களைந்த பெருமாளே. இந்த பாடலின் பிற்பகுதியில் அருணகிரிநாதர் சொல்லும் பொழுது அங்கே பச்சை மயில் கொண்டு பச்சை மரமங்கை என்று ஏன் சொன்னார்? அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் என்று ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா? எல்லா குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்வோம். எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியவனும் முருகப்பெருமான் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் இந்த இடத்தில் பச்சை மயில் என்று அருணகிரிநாதர் சொன்னதற்கு ஏற்கனவே முருகப்பெருமானுக்கு மயில் வாகனங்கள் 4 விதமான மயில் வாகனங்கள் உண்டு என்று நாம் பார்த்திருக்கின்றோம். அதில் சூரபத்மன் ஒரு மயில், தேவேந்திரன் ஒரு மயில், மறைகள் ஒரு மயில், சூரியனும் அக்னியும் கொடுத்தது குழந்தை அவதாரம் செய்தபொழுது ஒரு மயில். சூரியனும் அக்னியும் கொடுத்த மயிலை எந்த திருக்கோவிலிலும் நாம் யாரும் தரிசனம் செய்ய முடியாது. சூரபத்மன் மயிலை தரிசனம் செய்யலாம். அதே நேரத்தில் தேவேந்திரன் மயிலாக வந்தானே அது எந்த மயில் என்பதையும் தரிசனம் செய்யலாம். மறைகளே மயிலாக வந்தது என்று சொல்கின்றோம் அல்லவா? வேதமே மயிலானது கீர்த்தனைகள் சொல்கின்றன. கீர்த்தனைகள் என்ன? ஆறுமுக வள்ளலை நேருக்கு நேராக தரிசித்த அருணகிரிநாத சுவாமிகள் வாதினை அடர்ந்த வேல்விழியர் தங்கள் மாயமதொழிந்து தெளியேனே என்று சொல்லக்கூடிய திருப்புகழில் ஆதியொடும் அந்தம் ஆகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெளியேனே ஆன தனி மந்திர ரூபநிலை கொண்டதாடுமயில் என்பது அறியேனே என்று அழுகின்றார் அவரே. ஆன தனி மந்திரம் அது அழகாக அந்த மலைகள் அங்கே முருகப்பெருமானுக்கு மயிலாக வாகனமாக இருக்கின்றதாம்.
அப்படிப்பட்ட அந்த மயில் வாகனம் நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் நீக்கக்கூடியது. அதன் காரணமாகத்தான் பச்சை மயில் கொண்டு என்றவர் உடனே பச்சை மரமங்கை என்று அருணகிரிநாதர் போட்டார். ஏன் பச்சை அறமங்கை என்று போட்டாலும் சந்தமோ இலக்கியமோ அல்லது நமக்கு இலக்கணமோ அல்லது இசைக்கோ எந்த விதமான ஊரும் நேரவில்லையே, ஏன் மரமங்கை என்று சொல்ல வேண்டும்? அமுதவல்லி சுந்தரவல்லி என்று 2 பெண்கள் தவம் செய்தார்கள். கந்தபுராணம் இது விரிவாக பேசுகின்றது. அப்படி அவர்கள் தவம் செய்யும் பொழுது அவர்கள் இருவருக்கும் ஒன்று போலத்தானே முருகப்பெருமான் வரம் கொடுக்க வேண்டும். அதில் ஒருத்தி தேவலோகத்திலும் ஒருத்தி குறவர் குடசையிலும் முருகப்பெருமான் ஏன் அனுப்ப வேண்டும்? நமக்கு பாடம். அதில் அமுதவல்லி ஒருத்தி, சுந்தரவல்லி பெயருக்கு தகுந்தாற்போல் அழகு 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 அழகு, அவ்வளவு அழகு அவ்வளவு அழகு. அதன் காரணமாகவே அடுத்தவளான அமுதவல்லியை அவள் ஏசினாள். தெரிகின்றதா? ஏசினால் என்ன ஆகும்? அதுதான் பிரச்சனை. எங்கு தெரிகின்றதா? எந்த இடத்தில் அழகு இருக்கின்றதோ அந்த இடத்தில் ஆபத்தும் இருக்கின்றது என்பது நமது பழமொழி. ஆங்கிலேயர்களும் இதை வேர் பியூட்டி லைஸ் தேர் டேஞ்சர் லைஸ் என்பார்கள். சுந்தரவல்லி பெயருக்கு தகுந்தாற் போல் அழகாக இருந்ததன் காரணமாக நான் தான் ரொம்ப அழகு, நான் தான் அழகு என்று அகம்பாவப்பட்டு பேசினாள். இப்படி இதன் காரணமாகவே அவள் குறவர் குடிசையில் வந்து அங்கே வந்து பிறந்து இப்படிப்பட்ட நிலை. இது நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம். எதை கொண்டும் நாம் யாரும் அகம்பாவம் அடையக்கூடாது. உண்மையிலேயே பார்த்தால் அதற்கு எந்த விதமான அடிப்படை உண்மையும் வழியும் இல்லை என்பது பொருள். அப்படிப்பட்ட அந்த வள்ளி மணவாளா, வள்ளியினுடைய கணவனே, எல்லா மலைகளிலும் வாழக்கூடியவனே என்று சொன்னவர் பக்தியுடன் நின்று பக்தி செய்யும் அன்பர் பத்திரம் அணிந்த கடலோனே என்று சொன்னார். பக்தியோட ஒரு பூவை எடுத்து சுவாமி மேல் நாம் சாற்றினாலும் சரி, அதில் பக்தி இருக்கணும். நான் பக்தி இருக்கிறது, நான் அப்படித்தான், பலனில்லை அல்லவா? அதனால்தான் பக்தியுடன் நின்று பக்தி செய்யும் அன்பர். உண்மையான பக்தி என்பது அடுத்தவர்களிடம் அன்பு செலுத்துவது. அன்பு செலுத்துகிறோமோ இல்லையோ, அடுத்தவர்களை மனிதர்களாகவாவது மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது இல்லாவிட்டால் எவ்வளவு பெரிய பக்திமான அவன், எவ்வளவு உலகத்தில் உள்ள விஞ்ஞான மெய்ஞான நூல்கள் அனைத்தையும் படித்திருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர், மக்கட்பண்பு இல்லாதவர். அடியே நான் சொல்ல வேண்டும், அருந்தமிழில் வள்ளுவர் அல்லவா சொல்லியிருக்கிறார். அடுத்தது, இதற்கு அடுத்தாவதாக பெண்ணாசையை முழுவதுமாக நீக்கியவர்கள் விரும்பக்கூடிய காஞ்சிபுரம். என்ன வாக்கு, என்ன வாக்கு! அருணகிரிநாத சுவாமிகள் காலத்தில் மட்டுமல்ல, இந்த பாகியான் யுவான் சுவாங் என்று யாத்திரிகர்கள் எல்லாம் சொல்கின்றோம் அல்லவா, உலக புகழ் பெற்றவர்கள் இவர்கள். இவர்களெல்லாம் நம் தேசத்திற்கு வந்தபொழுது அங்கே நாளந்தா பல்கலைக்கழகத்தை விட மிகவும் உயர்ந்ததான கல்விக்கூடங்கள் இருந்தன என்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஆதிசங்கரர் அந்த இடத்தில் வந்து சித்தி அடைந்ததாக காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் இன்றும் அவருடைய மாபெரும் விக்கிரகம் வடிவம் இருக்கின்றது. பௌத்த துறவிகள், சமண துறவிகள் என்று பலரும் அங்கே இருந்து அவ்வளவு செய்திருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் அற்புதமான இந்த தகவலை அப்படிப்பட்டவர்களெல்லாம் விரும்பக்கூடிய காஞ்சிபுரத்தில் எழுந்தருளி இருக்கும் முருகப்பெருமானே என்று சொல்லி ஒரு வேண்டுகோள் விடுகின்றார். அந்த வேண்டுகோள் என்ன என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். ஆறுமுக வள்ளல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து எல்லா விதமான துயரங்களையும் நீக்கி எல்லா விதமான மங்களங்களையும் நமக்கு அருள வேண்டுவோம். அவன் அருளுவான். சரி நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.